அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு விழிப்புணர்வு காணொளி தான் நான் போட போகிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பச்சை பட்டாணி வந்து நமக்கு தெரியும். இது எப்போ நமக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும்னா, நல்ல சீசனில் அதிகமாக விளைச்சல் வரப்போ அந்த காயோடவே அப்படியே வந்து நமக்கு பச்சையாக வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து நமக்கு ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி கிடைக்கும். மற்றபடி ஒன்றும் இது இல்லை, நல்லா காய வச்சுருவாங்க. நம்ம அந்த பச்சை பட்டாணியை வீட்டில் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போ தேவையோ அப்போ வந்து நம்ம தண்ணியில் ஊற வச்சு நம்ம பயன்படுத்திக்கிறோம். ஆனால் ஏதாவது ஒரு அவசர தேவைக்காக வந்து நம்ம கடையில் வாங்கணும் அப்படின்னா அந்த பச்சை பட்டாணியில் என்ன பண்ணுறாங்கன்னா, நல்லா பச்சை கலரில் பெயிண்டை வந்து என்ன கெமிக்கல்னு தெரியல, ஏதோ சம்திங் கெமிக்கல்ஸை வந்து கலந்து வச்சிட்றாங்க. பச்சை கலர் சாயத்தை வந்து கலந்து வச்சிட்றாங்க. அதனால் அது பார்க்குறக்கு நல்லா பச்சையாக தெரியுது. இந்த பாருங்கள், நான் இந்த ஒரு டைம் இந்த பச்சை பட்டாணியை வந்து நான் எடுத்து போட்டு வாஷ் பண்ணேன். என்ன தண்ணியோட கலர் வந்து அந்த சாயம் பச்சை கலரில் வந்துருக்குது. இதை வந்து நான் கடையில் கேட்டேன், ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க, சாயத்தை கலந்து கொடுக்குறீங்க, அதுக்கு நார்மலாக சும்மா ஊற வச்சு பேக் பண்ணி எங்களுக்கு கொடுத்தீங்கன்னாவே நாங்கள் வாங்கிக்குவோம்ல, எதுக்கு இந்த கலரை வந்து சேர்த்துறீங்க அப்படின்னு கேட்டேன். அப்படி வாங்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு ஒன்று சொன்னாங்க. இன்னொன்று என்ன சொன்னாங்கன்னா, எங்களுக்கும் நாங்கள் இதை ஊற வைக்கிறதில்ல, எங்களுக்கும் லைன்லேருந்து வருது, அப்போ இந்த மாதிரி தான் எங்களுக்கு வருது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம இருக்கிறவங்களும் நம்ம வந்து விழிப்புணர்வோட இந்த மாதிரி செய்யும்போது கேள்வி கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இதை தவிர்த்து நமக்கு நல்லா இந்த மாதிரி சாயம் கலக்காத பட்டாணி ஆகட்டும் மற்ற பொருட்கள்லாம் கிடைக்கும். அதனால் ஒவ்வொரு விஷயத்துலேயும் நம்ம வந்து கேள்வி கேட்டு அதை வந்து மாற்றுறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. இன்னொன்று, எந்த இடத்துல இதே மாதிரி பச்சை கலர் சாயம் பயன்படுத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, முல்லைப்பூ மற்ற மல்லிகைப்பூ எல்லாமே கட்டி வச்சுருக்குறாங்க இல்லையா, அந்த பூவுக்கும் இந்த சாயத்தண்ணியில் போட்டு நனைச்சி வச்சிட்றாங்க. பார்த்தா பூவெல்லாம் பச்சை கலரில் அப்படியே தெரியுது. அதுவும் அப்படி தான், கொஞ்சம் பார்த்து வாங்குவாங்க சீக்கிரம் அப்படிங்கிற மோட்டிவ்லையா என்னன்னு தெரியல, நான் அதை கேட்டதில்லை. ஓகே, இனிமேல் வந்து நம்ம சாயங்கள் கலக்காத நல்ல உணவுப் பொருட்களை உண்ண முயல்வோம். வாழ்க வளமுடன்.